மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சில உணவுகள் நம்ம எடுக்கக்கூடிய பானங்கள் நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். அதுவே நம்ம அளவுக்கு மீறி சாப்பிட்டாலோ இல்ல சாப்பிடக்கூடாது அப்படின்றவங்க அந்த நிலையில் இருக்கிறவங்க சாப்பிட்டாலோ நமக்கு தீங்குகளையும் தரும். எந்த ஒரு பொருளுமே இல்ல உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், அளவுக்கு அதிகமாக எடுத்தாலே நமக்கு அதிகமான தீங்குகளை தான் கொடுக்கும். அந்த வகையில பார்க்க போனா காஃபி. காலையில எந்திரிச்சதுல இருந்து இரவு தூங்க போகும் வரைக்கும் நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 2லிருந்து 5 காஃபி குடிக்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதே மாரி தான் டீயும். இந்த காஃபி, டீ இல்லாம நான் இருக்கவே மாட்டேன். இந்த நாளே விடியாது, பொழுதே போகாது அப்படின்றவங்க நெறைய பேர் இருக்கும். பொதுவாக நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும், அதுல வந்து நன்மையும் இருக்கும், தீமையும் கலந்து தான் இருக்கும். சரி, பொதுவா இந்த காஃபிய யார் யாரெல்லாம் எப்பல்லாம் குடிக்கக்கூடாது? எந்த மாதிரி நம்ம எடுக்கும்பொழுது உடலுக்கு தீங்கு தருது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கலாம். பொதுவா நெறைய பேர் எந்திரிச்ச உடனே காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு காஃபி குடிக்கிறது நம்ம வழக்கமா இருக்கும். இந்த கஃபைன் அதிகமா இருக்கறதுனால இது என்ன பண்ணுதுன்னா, நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சிய குடுக்குது. ரொம்ப டென்ஷனா இருக்குனா, எனக்கு வந்து ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல நான் டிப்ரஷனா இருக்கிறேன், ரொம்ப சோர்வா இருக்கேன், கை, கால் எல்லாம் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்றேன். இப்போ ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தான் எல்லாருக்குமே தோணும். இந்த கெஃபைன் என்ன பண்ணுதுன்னா, நம்மளுடைய நர்வ்ஸ், பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணுது. நர்வ்ஸ வந்து ஸ்டிமுலேட் பண்றதுனால ஒரு எனர்ஜி ட்ரிங்கா நமக்கு அது மாற்றப்படுது. இப்போ சூடா ஒரு காஃபி குடிச்சா எனக்கு தலைவலி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இதுல நன்மைகள் இருந்தாலும், காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல வெறும் வயித்துல காஃபி குடிக்கிறத நிச்சயமா நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். எம்ப்டி ஸ்டொமக்ல அதுவும் பெட் காஃபி நெறைய பேர் குடிக்கிறாங்க. எம்ப்டி ஸ்டொமக்ல இந்த காஃபி உள்ள போகும்போது நிச்சயமாக வயிற்று பகுதியில அல்சர் ஏற்படுவதற்கும், நாளடைவில் அது கேன்சராக மாறுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமாக இருக்கு. இப்ப காலையில நம்ம எம்ப்டி ஸ்டொமக்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம பாடியில நம்ம வயிற்று பகுதியில இருக்கக்கூடிய ஆசிட் இத வந்து நியூட்ரலைஸ் பண்ற மாதிரி, இத சமநிலைப்படுத்துற மாதிரி லகுவான ஆகாரங்கள், இல்ல மூலிகைகள் கலந்த நீரோ, இல்ல மூலிகைகள் கலந்த தேநீரோ நம்ம எடுத்துக்கலாம். இந்த டைம்ல ஆசிட் அதிகமா இருக்கிற டைம்ல நம்ம காஃபிய உள்ள குடிக்கும்பொழுது, இதுல இருக்கக்கூடிய கெஃபைன் நம்ம வயிற்றுல ஆசிடோட சேர்ந்து ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயர் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக அல்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நெறைய பேருக்கு உடல்ல வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கு. விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கு. எலும்புகள்ல ஆஸ்டியோபோரோசிஸ் கண்டிஷன், எலும்பு தேய்மானம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் அளவுக்கு அதிகமாக இன்ஸ்டன்ட் காஃபிய நம்ம போட்டு கலந்து கலந்து குடிக்கிறது தான். முன்பெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, காஃபி கொட்டைகள கொண்டு வந்து அத நல்லா வறுத்து, அத நம்ம வந்து வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு, அந்த லிக்விட மட்டும் எடுத்து பால்ல கலந்து குடிப்போம். இல்ல காஃபி மாதிரி நம்ம குடிச்சிட்டு இருப்போம். ஆனா, இப்போ இருக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் காஃபி எல்லாமே நம்ம உடலுக்கு அதிகமான தீங்குகளை விளைவிக்கக்கூடியதா தான் இருக்கு. முக்கியமா எலும்புகள்ல சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி, ஃபைப்ராய்ட் சார்ந்த பிரச்சனைகள் வருவதற்கு இந்த இன்ஸ்டன்ட் காஃபி காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கிறது ஒரு காரணமாக இருக்கு. அதே மாதிரி நைட்ல நான் வொர்க் பண்றேன், நைட் ஷிஃப்ட் வொர்க் பண்றேன். இப்ப நான் காஃபி குடிச்சா நான் கொஞ்சம் பிரிஸ்கா வொர்க் பண்றேன் அப்படின்ட்டு நெறைய பேர் நைட்லயும் காஃபி குடிக்கிறத அவாய்ட் பண்ணணும். தூங்க போற நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா, கண் முழிச்சிருக்கிறதே ஒரு தவறான ஒரு விஷயம். ஆனா, தூங்க போற நேரத்துல நம்ம காஃபி குடிக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி நம்ம பாடியில இருக்கக்கூடிய அந்த பயாலஜிக்கல் கிளாக் நைட் டைம் அப்படின்னாவே ஒரு ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு காலமா தான் இருக்கு. நம்ம ரெஸ்ட்ல இல்லாம என்ன பண்றோம்னா, காஃபிய வந்து குடிக்கும்பொழுது பிரெயின் செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சு, பாடியோட பயாலஜிக்கல் கிளாக் மாறுறது மட்டும் இல்லாம ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறது, இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், முக்கியமா ஒபிசிட்டி நெறைய பேருக்கு உடல் எடை இதனால அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நெறைய தீங்குகள் தரக்கூடிய விஷயமாகவும் இந்த காஃபி, இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்றது இந்த காலத்துல இருக்கு. அதே மாதிரி தான் டீ. சரி, நான் காஃபி தான் இவ்ளோ சொல்றீங்களே, டீல என்ன பண்ணலாம்னா, டீயும் அதே மாரி தான். காஃபிய ஒப்பிடும்பொழுது டீக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் நமக்கு வந்து பக்க விளைவுகள ஏற்படுத்தும். அதே மாதிரி நம்ம டீ குடிக்கும்போது எப்பவுமே அதுல வந்து கொஞ்சம் இஞ்சி, ஏலக்காய் சேர்த்து குடிக்கிறது நல்லதாக இருக்கும். பசியை வந்து தூண்டுவதற்கு இந்த டீ வந்து நமக்கு பயன்படுது. சுத்தமான தேயிலைகள நம்ம பயன்படுத்தி அத குடிக்கும்பொழுது, அது கல்லீரலுக்கும் வலிமை சேர்க்கக்கூடியதாக தான் இருக்கும். டீயும் நம்ம குடிக்கும்போது, அது தரமானதா, சுத்தமான தேயிலையிலிருந்து எடுக்கப்பட்டதா நம்ம பார்த்து அத குடிக்கணும். எதுவுமே காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இல்ல ஒருவேள நான் எப்பதான் நம்ம காஃபி குடிக்கலாம். ஆனா காஃபி குடிக்காம என்ன நெறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க. மேம், இந்த இதுக்கு வந்து நீங்க காஃபி குடிக்க வேணாம்னு சொல்ட்டீங்க. அப்ப நான் மேம், ஒரு நாளைக்கு ஒரு காஃபி கூடயும் நான் குடிக்க கூடாதா?
குடிச்சு குடிச்சு பழகிட்டேன்னு சொல்றவங்க எந்த டைம்ல அந்த காஃபியை குடிக்கலாம்னா, காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, மிட் டைம்ல நான் வந்து இப்போ ஒரு 11, 11:30 மணி அளவுல நம்ம ஒரு காஃபிய குடிச்சுக்கலாம். ஸோ அதாவது லஞ்ச் எடுக்கிறதுக்கு முன்னாடி, இல்ல ஈவினிங் டைம்ல நம்ம குடிச்சுக்கலாம். இந்த மாரி ஒரு நாளைக்கு 1 அல்லது 2ஓட நம்ம காஃபி குடிக்கிறதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். எவ்வளவுதான் நமக்கு வந்து காஃபி குடிக்கும்போது ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுது, நம்ம வந்து மைண்ட் ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்றோம். இந்த மாரியான ஒரு அதுல பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும், நம்ம வந்து காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல குடிக்கிறது, இல்ல அதிகமா இன்ஸ்டன்ட் காஃபி அதுல ஒயிட் சுகரும் ஆட் பண்ணி நெறைய குடிச்சிட்டே வரனாலும், இந்த எலும்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள், அதுக்கப்புறம் யுட்ரஸ் ரிலேட்டடா வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் இதயம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகளும் இந்த காஃபி நெறைய எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கிறதுனால வருது. முக்கியமாக ஸ்டொமக் அல்சர் வருது. ஸோ யாரெல்லாம் காலையில எம்ப்டி ஸ்டொமக்ல காஃபி, டீ குடிக்கிறீங்களோ, கொஞ்சம் கவனமாக நம்ம இருந்துக்கணும். இந்த பதிவு ஒரு விழிப்புணர்வுக்காக உங்களுக்கு நான் குடுத்திருக்கேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.